Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி, கோல்டு இந்த மாதிரி பேர்ஸ் இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே நம்ம அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம், எங்கே செல் போகலாம் அப்படின்றத எஸ்எம்சி யூஸ் பண்ணி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனல் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டு பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் படி நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அந்த ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னை காண்டாக்ட் பண்ணிவிட்டு பர்சனல் டெலிகிராமில் கிளிக் பண்ணி என்னை காண்டாக்ட் வந்து பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சம் கரன்சி பேர்ஸ் வந்து பார்த்துடலாம். ஓகே, வீடியோ கொஞ்சம் பெருசாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ கண்டினியூஸாக என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு புரியும் இப்போ கரண்ட் மார்க்கெட் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், நம்ம என்ன பிளான் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ கரண்ட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெய்லியோட சப்ளையில் இப்போ மார்க்கெட் வந்து நின்றுட்டு இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னா டிசிஷன் வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்கான். ஓகேங்களா? நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் போனது எதுக்குன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் மிட்டிகேட் பண்ணி நமக்கு சோச்சஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம இந்த சப்ளை வந்து இப்போ அப்ரோச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ எதுக்கு மார்க்கெட் வந்து சப்ளை மிட்டிகேட் பண்ணி கீழே வராமல் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போயிட்டு கீழே வந்துட்டு எகெயின் மறுபடியும் மேலே போயிட்டு இந்த சப்ளையோட ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹையை போய் எடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இங்கே நடந்த சோச்சுக்கு நமக்கு இந்த ஸ்ட்ரக்சரில் இன்டியூஸ்மெண்ட் இல்லை. ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரக்சரில் இன்டியூஸ்மெண்ட் இல்லாதனால தான் மார்க்கெட் வந்து சப்ளைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ இப்படி சப்ளைக்கு போயிட்டு வரான் அப்படின்னா சப்ளை பிரேக் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? சப்ளை பிரேக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்றப்போ நம்ம இந்த ஹை இப்போதைக்கு லிக்விடிட்டியாக இருக்குது. ஓகேங்களா? இந்த ஹை எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஹை வந்து இப்போ லிக்விடிட்டியாக இருக்கப்போ ஹை எடுக்க சான்சஸ் இருக்குன்றப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சப்ளையில் செல் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த சப்ளையில் என்ட்ரி வந்து கொடுக்குது அப்படின்னா செல் வந்து ட்ரை பண்ணலாம். அப்புறம் மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்றதே நம்ம அசியூம் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம், அதாவது வீக்லோட டைம் ஃப்ரேமோட ரீஃபண்ட்மெண்ட்டும் பெண்டிங்கில் இருக்குது இப்போது. ஓகேங்களா? ரீஃபண்ட்மெண்ட்டும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இப்படியே வந்து இந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் இருந்தும் செல் ஆகலாம். ஓகேங்களா? இந்த ரீஃபண்ட்மெண்ட்லேருந்தும் செல் ஆகலாம். ஸோ இதுக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். இப்போ மார்க்கெட் என்ன சினாரியோ கொடுத்துருக்கோ அதுக்கு நம்ம இப்போ அப்ரோச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு போனால் அங்கே போய் நம்ம வந்து அப்ரோச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ மார்க்கெட் என்ன கொடுக்குதோ அதுக்கு வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். இப்போது டெய்லியோட சப்ளையில் வந்து மார்க்கெட் நின்றுட்டுருக்கான். ஸோ 4 ஹவர் போகிறோம். 4 ஹவரில் டெய்லியோட சப்ளையோட ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதனால் 4 ஹவர் போயிருக்கோம். 4 ஹவரில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், பிஒய்ஸ் கொடுத்துருக்கான், நமக்கு சோச் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? பிஓஎஸ் அண்ட் சோச் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த பிஓஎஸ் அண்ட் சோச்சுக்கு இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இங்கே ஒரு சப்ளை இருக்குது, அப்புறம் ஹிடன் சப்ளை இருக்குது. இந்த ஹிடன் சப்ளையில் நம்ம என்ட்ரி வந்து போயிருந்தோம், நம்ம லாஸ் ஆயிருந்தோம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீக்கு நம்ம வந்து ட்ரேடு பண்ணதில் ஒரு 4 ட்ரேடு வந்து பண்ணோம். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ட்ரேடு வந்து பண்ணியிருந்தேன் யூஎஸ்டி ஜேபிஓயில். ஸோ இதில் வந்து டோட்டலாக லாஸ்ட் வீக்கு என்டையர் வீக்கு நான் லாஸ் தான். ஓகேங்களா? லாஸ்ட் வீக்கு நான் ஃபுல்லாக லாஸில் தான் இருக்கேன். ஓகேங்களா? நான் லாஸ்ட் வீடியோ பண்ணும்போது 4 லாஸில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணேன், அது வந்து நமக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஸோ 5 லாஸு $858 வந்து நமக்கு லாஸில் இருக்கேன். ஸோ என்னோடய டாஸ்க் இந்த லாஸை கவர் பண்ணி பெரிய ப்ராஃபிட்டு கொண்டு வரணும். இதுதான் என்னோடய டாஸ்க். ஸோ இந்த வீடியோவில் இருந்து நான் பிளானை சொல்கிறேன். அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறத நான் டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ப்ராஃபிட்டு கொண்டு வரதை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்படி டாக்குமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த வீடியோக்கு எப்போ எனக்கு 1000 லைக் வருதோ அப்போ அந்த டாக்குமெண்ட்டை நான் வந்து ரிலீஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் மார்க்கெட்டில் போய் என்ன நான் முடிவு பண்ணி எடுக்கிறேன், என்ன டிசிஷன் எடுக்கிறேன், நான் எப்படி பார்க்குறேன் ஸ்ட்ரக்சரை, எப்படி என்ட்ரி அப்ரோச் பண்ணுறேன், எப்படி நான் எஸ்எல்ஐ ப்ளேஸ் பண்ணுறேன், எப்படி நான் அந்த ட்ரேடை மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்றது அந்த டாக்குமெண்ட்டில் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ 1000 லைக் வந்து எனக்கு வருதோ அப்போ வந்து அந்த டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவேன். ஓகே, இப்போது இந்த லாஸஸை நான் கவர் பண்ணணும். ஓகேங்களா? லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா
நமக்கு லாஸ் ஆகிறது ரொம்ப சிம்பிளாக லாஸ் ஆகும். இந்த ட்ரேடிங் பிஸ்னஸில் லாஸ் அப்படின்றது ஒரு நார்மலான விஷயம் தான். அதை ஈஸியாக நம்ம பிரேக் ஈவன் பண்ணி அதை விட பெரிய ப்ராஃபிட் நம்மளால் பண்ண முடியும். அது பண்ணுறதுக்கு பயந்துட்டு நம்ம எந்த ஒரு மூவும் எடுக்காமல் உக்காந்துட்டோம் அப்படின்னா நம்மளால் ப்ராஃபிட்டே பண்ண முடியாது இந்த பிஸ்னஸில். ஓகேங்களா? அது இல்லாமல் அதை பிரேக் ஈவன் பண்ணி ப்ராஃபிட்டு கொண்டு வரதுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஸ்கில் இருக்கணும். அது இருந்தால் தான் பண்ணணும். நீங்கள் சும்மா ஸ்கில் எதுவும் இல்லாமல் நீங்கள் போயிட்டு ட்ரேட் பண்ணிவிட்டு என்ன ப்ரோ நீங்கள் சொன்னீங்களே கடைசியில் ப்ராஃபிட் எடுத்துடலான்னு சொன்னீங்க, எடுக்க முடியல அப்படின்ட்டு கேட்கக்கூடாது. ஓகேங்களா? நம்ம அதை கற்றுக்கணும், நம்ம அதில் ட்ரெயின் ஆகணும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும், ஸ்கில் ஆகணும். அப்போ தான் நமக்கு நிறைய லாஸ் ஆனால் வந்து கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன். இதில் வந்து ப்ராஃபிட்டே வந்து காமிச்சிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ பார்த்துக்குங்க, எனக்கும் லாஸ் ஆகும். 1 வீக் என்டையர் வீக்கும் லாஸ் ஆகும். ஓகேங்களா? அதை கவர் பண்ணுறது தான் ட்ரேடிங். அதை கவர் பண்ணி நான் காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகேங்களா? கவர் பண்ணிட்டேன்னா வீடியோ வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, சரி, ஓகே. இப்போ ஹீரோயிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையில் இப்போ நின்றுட்டுருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளையில் மார்க்கெட் ரீஃபண்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் வந்து ரீஃபண்ட்மெண்ட். இதை நம்ம ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த ரீஃபண்ட்மெண்ட்டை மார்க்கெட் இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு போயிட்டானா செல் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ மார்க்கெட் இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு போகல, ஸ்டில் வந்து ட்ராவலில் தான் இருக்குது. ஸோ இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு போகிற வரையிலும் நம்ம ஒரு பை ட்ரேட் வந்து பிடிக்கலாமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பை ட்ரேட் பிடிக்கலாம். ஆனால் என்னோட சஜஷன் இப்போதைக்கு பை ட்ரேடு வந்து வேணாம். இப்போதைக்கு எந்த ஒரு பையும் எடுக்க வேண்டாம். ஏன்னா மார்க்கெட் ஸ்டில் சப்ளையில் இருக்குது. அப்போ சப்ளையோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். நீங்கள் பை வந்து இந்த இடத்துல போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, பை எங்கேயாவது இப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, சப்ளையோட ஸ்ட்ரென்த்துனால மார்க்கெட் என்ன பண்ணும், இதை எஸ்எல் ஹிட் பண்ணிவிட்டு அப்புறமா கூட மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் பை ட்ரை பண்ண வேணாம். நம்ம இந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் மட்டும் செல் ட்ரை பண்ணலாம். இந்த ரீஃபண்ட்மெண்ட்லேருந்து ஒரு செல் வந்து எடுத்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த லோ வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? சிம்பிள். 4 ஹவர்னுடைய சப்ளை, இங்கே 4 ஹவர்னுடைய சப்ளை ரீஃபண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ். ஓகேங்களா? 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட். ஸோ 15 மினிட்ஸ் போகிறேன். 15 மினிட்ஸோட ரீஃபண்ட்மெண்ட் இங்கே இருக்கக்கூடிய 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட். ஸோ என்ட்ரி 5 மினிட்ல. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்டா? என்ட்ரி வந்து 5 மினிட்ல இருக்கும். அப்போது நீங்கள் 5 மினிட்ல 4 ஹவரில் இருந்து டெய்லியிலேருந்து வீக்லியிலேருந்து நீங்கள் டெய்லிக்கு கன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்க. கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு டெய்லியில் கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அதில் நமக்கு வந்து சப்ளை கிடைக்குது. இதில் 4 ஹவருக்கு போகிறோம். இப்போ 4 ஹவரில் ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் இருந்து நம்ம 5 மினிட்டுக்கு என்ன பண்ண போகிறோம், கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம், வீக்லியிலேருந்து வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்மளோட என்ட்ரி கொஞ்சம் நிறையவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணிட்டோம், இந்த இடத்துல செல் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீக்லியிலேருந்து வந்ததுனால நம்ம என்ன பண்ணணும்னா, வீக்லியிலேருந்து வந்திருக்கோம். ஸோ இந்த லோவை இந்த டிபியை இந்த 4 ஹவர்னுடைய லோ வரைக்கும் ஹோல்டு பண்ணணும். ஓகேங்களா? அப்போது இதில் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1:25 1:50 கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்போது 1:50லாம் மார்க்கெட்டில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்க்கெட்டில் பண்ண முடிஞ்ச விஷயமும் நிறையா இருக்குது, பண்ண முடியாத விஷயமும் நிறையா இருக்குது. ஓகேங்களா? அப்போது நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா பண்ண முடியாத விஷயன்றது எதுவுமே கிடையாது. பண்ணிடலாம், எப்படி இருந்தாலும் பண்ணலாம். ரீசன், நீங்கள் இந்த இடத்துல மார்க்கெட் போயிட்டு கீழே தான் வரணும் அப்படின்னு இருந்தால் மார்க்கெட் கீழே தான் வந்தாகணும். அப்போது நம்ம பண்ணுற ஒர்க் என்னென்னா, இங்கே போயிட்டு என்ட்ரியை இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இந்த லோவில் தானே டிபி வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த லோவில் நம்ம இப்படி எடுக்கிறதுக்கு பதிலாக, இப்போ 1:5 வருது, இப்படி எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம ரீஃபண்ட்மெண்ட்டில் போய் கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்து நம்ம என்ட்ரி போகும்போது நம்மளோட என்ட்ரி என்ன ஆகிடும்னா இந்த மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக மாறிடும். ஏன்னா 5 மினிட்ல நம்ம என்ட்ரி போகிறோம். இப்போ நான் இருக்கிறது 4 ஹவர். 5 மினிட்ல என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக மாறிடும். அப்போது நம்ம பிரேக் ஈவன் சீக்கிரமாக பண்ணிவிட்டு இந்த டிபியை எடுத்து இந்த லோவில் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே விட்டுறணும். அப்படியே விட்டுறணும். அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது ஒன்று பிரேக் ஈவன் போய் அடிக்கணும். பிரேக் ஈவன் போனால் 0 லாஸ் 0 ப்ராஃபிட். ஓகேங்களா? அப்போ நமக்கு லாஸும் கிடையாது, ப்ராஃபிட்டும் கிடையாது, நம்ம சேஃபு. அப்படி இல்லைன்னா கீழே வந்து அடிக்கணும். ஓகேங்களா? இதுக்கு 1 வீக் ஆகுது அப்படின்னாலும் அந்த 1 வீக்கில் நமக்கு பெரிய ப்ராஃபிட் வரப்போகுது. அப்படி இல்லைன்னா நம்ம லாஸ் ஆக போகிறது கிடையாது. அப்போ நீங்கள் இப்படி ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு
இதில் ஒரு $100 நீங்கள் ரிஸ்க் எடுத்தாலும் உங்களுக்கு $5,000 $6,000 தான் ப்ராஃபிட் வரும், கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு என்ட்ரியை பக்காவாக எடுத்துட்டிங்கன்னா அதை ஹோல்டு பண்ண பழகுங்க. ஏன்னா அது பெரிய ப்ராஃபிட்டுக்கு கொண்டு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ யூரோஸ்டில் இந்த பிளான் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இதில் நான் அப்படி என்ட்ரி எடுத்துட்டுனா ஹோல்டு பண்ண போகிறேன். இதுதான் என்னோட பிளான். ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு இப்படியும் நடக்கலாம். இந்த இப்போ நம்ம எடுத்த சப்ளை பிரேக் பண்ணிவிட்டு அப்புறம் ரீஃபைன்மெண்ட்லேருந்து செல் ஆகலாம், இல்லைனா ரீஃபைன்மெண்ட்டு பிரேக் ஆகலாம். ஸோ மார்க்கெட் எப்படி நடந்தாலும் ஒரு பிளானை வச்சுட்டு நம்ம பை செல் வந்து பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ எனக்கு 5 லாஸ் வந்து ஆயிருக்கு. இதில் வந்து எனக்கு ஹெவியான லாஸே வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? 858, அதாவது $1,000க்கு $150 வந்து கம்மி. ஓகேங்களா? ஸோ இந்த லாஸ் வந்து என்னால் கவர் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் இப்போ கூலாக வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இதில் பயந்துட்டு நான் ஏதாவது டிசிஷன் எடுத்தேன் அப்படின்னா இருக்கிறதும் போயிடும். ஓகேங்களா? கொஞ்சம் அப்படியே நம்ம பிளான் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ப்ராஃபிட்டுக்கு வந்து வந்துடலாம். ஓகேங்களா? ட்ரேடிங் அப்படின்றது ட்ரேடிங் கிடையாது, இட்ஸ் அ மைண்ட் செட். ஓகேங்களா? நம்ம மைண்ட் செட்டில் தான் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? சரி. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்துடும். கோல்டோட அப்டேட் வந்துடும். அப்புறம் ஒரு 4 கரன்சி பேரோட அப்டேட்டும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஓகே, யூஎஸ்டி ஜேபிஒய் நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா மார்க்கெட் இந்த சப்ளைலேருந்து, இது 1 ஹவர் சப்ளை, லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. இந்த 1 ஹவர் சப்ளையில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கான். நமக்கு இந்த டிமாண்டில் பை வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த டிமாண்டில் பை இருக்குது, இருந்தாலும் மார்க்கெட் இங்கே ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கான். ஸோ இந்த சப்ளையில் ஒரு செல் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வந்து சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ 1 ஹவர் சப்ளை வரோம், 5 மினிட் போகிறோம். மார்க்கெட் என்ன பண்ணி வச்சுருக்கான், 5 மினிட்டில் ரீஃபைன்மெண்ட் இல்லை. அப்போது நம்ம 5 மினிட்லேயே கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும். இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இடத்துல பிவைஸ் வந்து கொடுக்குறான் லண்டனில். ஓகேங்களா? ஸோ நம்ம லண்டன் டைமிங்கில் தான் அப்ரோச் வந்து பண்ணுவோம். ஓகேங்களா? பிவைஸ் வந்து கொடுக்குறான், சோச் வந்து கொடுக்குறான், நமக்கு சப்ளையும் கொடுக்குறான். இந்த இடத்துல சப்ளையும் கொடுக்குறான். சப்ளை கொடுத்து நல்லா ஒரு ப்ராப்பரான ஒரு இன்டியூஸ்மெண்ட் எல்லாமே கொடுத்துருந்தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கொடுத்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி வந்து நம்ம போயிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்டியூஸ்மெண்ட்டாக நம்ம பிளான் பண்ணிவிட்டு என்ட்ரி வந்து போயிருந்தோம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இந்த சப்ளையில், ஸோ இந்த இடத்துல என்ட்ரி வந்து போயிருந்தோம், எஸ்எல் வந்து இப்படி வச்சுருந்தோம். இந்த சப்ளையில் என்ன பண்ணியிருக்கான்னா மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டு ஒரு சின்ன ரியாக்ஷன் கொடுத்துட்டு எஸ்எல் வந்து ஹிட் பண்ணிட்டான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது எஸ்எல் வந்து இந்த எஸ்எல்லில் நம்ம எவ்வளோ லாஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா $106 வந்து நம்ம லாஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? யூஎஸ்டி ஜேபியில் $106. ஓகே, என்னால் $150 ரிஸ்க் எடுத்துக்க முடியும் என்னோட கேபிட்டலுக்கு. ஓகேங்களா? $150 கம்மி தான், இருந்தாலும் போதும். அந்த $150 ரிஸ்க் எடுக்கிறதே போதும். ஓகேங்களா? சரி, இப்போது என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டன் வந்திருக்கான், சோச் கொடுத்துருக்கான். நம்ம இந்த இடத்துல என்ட்ரி வந்து ட்ரை பண்ணோம். இப்போது நியூயார்க் வந்து என்ன பண்ணிட்டான்னா கீழே இருந்து மார்க்கெட் மேலே போய் நியூயார்க் ஓப்பன் பண்ணி இந்த நியூயார்க் என்ன பண்ணிட்டான்னா நம்மளோட எஸ்எல்லை ஹிட் பண்ணிட்டான். ஹிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கான்னா இங்கே இருக்கக்கூடிய 1 ஹவரினுடைய சப்ளை, 1 ஹவரினுடைய சப்ளையில் 50% நமக்கு மிட்டிகேஷன் இப்போ தான் கொடுக்குறான். ஓகேங்களா? நமக்கு ரீஃபைன்மெண்ட் இல்லை, அதனால நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்தோம். அந்த கன்ஃபர்மேஷன் கரெக்டு தான். ஓகேங்களா? இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம ஒரு 50% வந்ததுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா அதில் என்ட்ரி போயிருக்கலாம். இருந்தாலும் மார்க்கெட் நமக்கு ரூல் கொடுத்துருச்சு, ட்ரை பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. லாஸ் ஆனால் அதை ரெக்கவர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஓகேங்களா? சரி, இப்போ தான் மார்க்கெட் வந்து நமக்கு 50%க்கே வரோம். எங்கே, இங்கே இருக்கா விக்கு. ஸோ 50%க்கு வரோம். ஓகேங்களா? ஸோ 50%க்கு மார்க்கெட் வந்து ரைட் பண்ணுறான் யார், நியூயார்க். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, 50%க்கு வந்துட்டான். ஸோ 5 மினிட் போகிறோம். இப்போது நியூயார்க் வந்து என்ன பண்ணுறான்னா மேலே ஹிட் பண்ணி, அதாவது லண்டனோட ஹையை ஹிட் பண்ணி, எகெயின் இந்த இடத்துல லோவை ஹிட் பண்ணியிருக்கான். ஸோ லோவை கட் பண்ணியிருக்கான். இப்போ நமக்கு சோச் வந்து கொடுத்துட்டான். ஸோ இதை பிஓஎஸ்னே நம்ம எடுத்துக்கலாம், பிஓஎஸ் அண்ட் சோச்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ
லண்டனோட ஹையை ஹிட் பண்ணி நியூயார்க் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ 50 மேலே இருக்கக்கூடிய சப்ளைல 50% ரீச் பண்ணி நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ சப்ளைன்றது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர். நம்ம 5 மினிட்டுக்கு போகிறோம். 5 மினிட்ல பார்க்கும்போது நமக்கு எங்கெல்லாம் சப்ளை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சப்ளை. ஓகேங்களா? இது ஒரு சப்ளை. இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இது வரைக்குமே நமக்கு இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் இங்கே சோர்ஸ் கொடுத்துட்டு மார்க்கெட் கீழே போயிட்டு இங்கே ஒரு பிஓஎஸ் வந்து கொடுத்துருக்கான். அப்போது இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சப்ளை ஒர்க் ஆகிறது கஷ்டம்தான். ஏன்னா இந்த மூமெண்ட்டை பாருங்களேன். இந்த மூமெண்ட் ஃபுல்லாகவே இங்கே நடந்திருக்க மூமெண்ட் ஃபுல்லாகவே அப்படியே கிளியரான ஒரு லிக்விடிட்டி மூமெண்ட்டு. ஓகேங்களா? அப்போது நமக்கு இந்த ஹை மஸ்ட்டு ஹண்ட் ஆகும். இந்த இடத்துல கண்டிப்பாக ஹண்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த ஹை இதை ஹண்ட் பண்ணி நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் எடுத்துகிட்டு செல் வந்து போவான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட பிளான். சரிங்களா? ஓகே. இப்போது இந்த இடத்துல ஒரு சப்ளை வந்து இருக்குது. இதுவும் பிஓஎஸ் தானே? ஸோ இது பிஓஎஸ் தான். இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் இங்கேயும் வந்துட்டு போகலாம். ஓகேங்களா? அதனால தான் இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துக்குங்க. இந்த இடத்துல கண்டிப்பாக செல் ஆகும். ஓகேங்களா? ஸோ 5 மினிட் 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸ்லையும் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. பிஓஎஸ் சோச் ஒரே மாதிரி தான் இருக்குது 15 மினிட்ஸ்லையும் ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால நான் 15 மினிட்ஸில் சப்ளை இருக்கான்னு பார்த்தேன். 15 மினிட்ஸ்லையும் சப்ளை இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த 15 மினிட்ஸோட சப்ளைவும் நல்லா இருக்குது. ஓகேங்களா? அதனால இந்த 15 மினிட்ஸ்லேயே நான் என்ட்ரி வந்து இப்போது ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஹையை ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா கூட லாஸ் ஆகிற ட்ரேடாக இருந்தால் கூட ஒரு சின்னதாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோட டைரக்ட் என்ட்ரி வந்து இந்த இடத்துல டைரக்ட் என்ட்ரி கிடையாது, இது கன்ஃபர்மேஷன் என்ட்ரி தான். இந்த இடத்துல என்ட்ரி வந்து நான் போட்டிருக்கேன். டிபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டில் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடு. ஓகேங்களா? இந்த டிமாண்டில் செட் பண்ணியிருக்கேன். ஓகே. இந்த ஒரு ட்ரேடு எனக்கு டிபி அடித்தாலே என்னோட லாஸ் எல்லாம் ரெக்கவர். ஓகேங்களா? லாஸ் எல்லாம் ரெக்கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்க்கலாம். அப்படி இது லாஸ் ஆனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி ஜிபிபி யூஎஸ்டி என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது சோச்சு. இந்த இடத்துல ஒரு ஸ்விங் இருக்குது. இது பிஓஎஸ் டெய்லியோட டைம் ஃப்ரேமுக்கு. இது வந்து பிஓஎஸ். அப்போது நமக்கு இது சப்ளை. ரைட்டா? இது சப்ளை. இந்த பிஓஎஸ்க்கு உங்களுக்கு நார்மலாகவே தெரியும். இந்த பிஓஎஸ்க்கு இன்டியூஸ்மெண்ட்டே இல்லை. ஓகேங்களா? இன்டியூஸ்மெண்ட்டே இல்லாமல் இருக்கான். இந்த சோச்சுக்கு இந்த இடத்துல சப்ளை இருக்குது. இந்த சப்ளையில் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டான். ஓகேங்களா? கீழே வந்துட்டான். ஸோ இந்த பிஓஎஸ்க்கு இன்டியூஸ்மெண்ட் இல்லை. ஆனால் இந்த சோச்சுக்கும் இந்த சோச்சோட இந்த சப்ளைக்கும் இன்டியூஸ்மெண்ட் இல்லை. ஓகேங்களா? இந்த இடத்துல இது பிஓஎஸ். அப்போது இது டிமாண்ட் தானே. இந்த டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு ரியாக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் போய் கீழே போயிருக்கான். ஓகேங்களா? அப்போது இந்த சப்ளைக்கு இன்டியூஸ்மெண்ட் தேவையில்லை. அதனால தான் மார்க்கெட் இங்கே மிட்டிகேட் பண்ணுன்னு ஒரு ஃபால் ஆகிட்டான். இப்போ டைரெக்டாக மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கான். லிக்விடிட்டி வந்து இந்த ஹையில் இருக்குது. அதனால மார்க்கெட் என்ன பண்ணுறான், இந்த ஹையை எடுக்கிறான். நல்லா பாருங்கள், இந்த ஹையை இந்த இடத்துல எடுத்திருக்கான். ஓகேங்களா? ஓகே. இப்போ 4 ஹவருக்கு போகலாம். ஸோ நம்ம பிளான் 4 ஹவரில் தான் கொடுத்துருந்தோம். இந்த ஹையை இந்த இடத்துல விக்கு விட்டு எடுத்திருக்கான். ஓகேங்களா? ஸோ விக்கு விட்டு எடுத்ததுக்கான ரீசன் மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி இல்லாமல் மேலே போயிட்டான். ஓகேங்களா? இப்போது லிக்விடிட்டி இல்லாமல் மேலே போனனால விக்கு விட்டுட்டான். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல சோச்சுக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த ஹை எடுத்தது ஒரு சோச். இப்போது இந்த ஹை ஒரு சோச். அப்போது மார்க்கெட் பை ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சோச் இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். நம்ம இந்த இடத்துல ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது இந்த இடத்துல சோச் கொடுத்தனால மார்க்கெட் எகெயின் மேலே போகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து இது கொடுத்துருந்தோம். மார்க்கெட் எகெயின் இந்த சப்ளைக்கு போவான். இந்த சப்ளைக்கு, அதாவது 4 ஹவர்னுடைய இந்த சப்ளைக்கு மார்க்கெட் எகெயின் போவான். இந்த சப்ளைவை ஃப்ளிப் பண்ணுவான். இந்த சப்ளைவை ஃபெயிலியர் பண்ணுவான். ஏன்னா ட்ரெண்ட் இப்போ பைக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு.
ஓகேங்களா? ட்ரெண்ட் பைக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. மேல போயிட்டு டெய்லில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சோர்ச்ன்றது ஒரு லிக்விடிட்டி ஹண்ட். இந்த லிக்விடிட்டி ஹண்ட் நடந்த உடனே மார்க்கெட் ஒரு செல்லுக்கு ஒரு ஒரு மூவ் குடுத்துட்டு, இப்ப மேல போயிட்டு இருக்கான். ஓகேங்களா? அப்போ செல்லுல நல்ல பவர் இருக்கு. அப்போ மேல இருக்கக்கூடிய இந்த சப்ளை ஒர்க் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த சோர்ச்ச ஒரு லிக்விடிட்டியா, ஒரு இன்டியூஸ்மென்ட்டா எடுத்துட்டு, மார்க்கெட் இங்க போயிட்டு இப்படி செல் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இல்லன்னா மார்க்கெட் இப்படி பை ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே 4 ஹவருக்கு போயிட்டு வெயிட் பண்ணலாம். நம்ம ஒரு ப்ராஃபிட் இந்த இடத்துல பண்ணோம். அதோட போதும். இப்போ 4 ஹவர்ல இந்த சப்ளை இருக்கு. இந்த சப்ளைல நமக்கு மிட்டிகேஷன் அப்படின்றது எங்க நடந்திருக்கு? மிட்டிகேஷன் அப்படின்றது இங்க நடக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு மிட்டிகேஷன் ஆகுது. ஃபெயில் பண்ணல. நம்மளோட சப்ளைவ ஃபெயில் பண்ணல. சோர்ச் மட்டும் தான் நடந்திருக்கு. ஓகே. அப்படியே இப்படியே வாங்க. வந்து பார்க்குறோம். ஸ்டில் சப்ளை ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. ஓகேங்களா? சப்ளை ஃபெயில் ஆகாம இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இந்த சப்ளை நமக்கு எப்ப ஃபெயில் ஆகுதோ, இந்த சப்ளை நமக்கு ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல ஃபிளிப் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மிட்டிகேஷன் அப்படின்றது இங்க நடந்திருக்கு. ரைட்டா? அப்போ ரியாக்ஷன் இது ஃபுல்லாமே ரியாக்ஷன் தான். அப்போ இதுல எந்த இதுல நீங்க எங்க டிமாண்ட் எடுத்தாலுமே, இப்போ இது டிமாண்டா இருந்திருக்கு. இந்த மிட்டிகேட் ஆயிருக்கு. ஓகே. இப்போ அவைலபிள் டிமாண்ட மட்டும் நம்ம எடுக்கலாம். ஸோ இது ஒரு டிமாண்ட். இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. அண்ட் தென் இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. இப்போ இந்த 3 டிமாண்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லான டிமாண்ட் தான். ஓகேங்களா? இத விட இந்த 3 டிமாண்ட விட பவர்ஃபுல்லான டிமாண்ட் இங்க நமக்கு இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய டிமாண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த டிமாண்ட்ல பை எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த டிமாண்ட் இப்போ நம்ம இங்க எடுக்கக்கூடிய டிமாண்ட்ல பை வந்து நமக்கு எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த 3 டிமாண்ட்லயும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை வரைக்கும் போறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். இந்த சப்ளை வரைக்கும் போறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ரைட்டா? ஸோ இந்த இடத்துல ஃபிளிப் கிரியேட் ஆகும். ஃபிளிப் கிரியேட் ஆனோனே நம்ம இந்த சப்ளை வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். டிபி வந்து போகும். மஸ்ட்டு இந்த இடத்துல கண்டிப்பா போவோம். இந்த இடத்துல ட்ரை வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஜிபிபி யூஎஸ்டியோட நெக்ஸ்ட் பிளான் இதுதான். ஓகேங்களா? சரி ஓகே. யூஎஸ்டி செஃப். யூஎஸ்டி செஃப்ல நம்ம ஓவராலா வீக்லி, டெய்லி ஓகே. டெய்லில நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய சப்ளைல இந்த சப்ளைல மிட்டிகேட் பண்ணிட்டு செல் ஆவான் அப்படின்ட்டு நம்ம பிளான் வந்து குடுத்துருந்தோம். ரைட்டா? ஸோ 4 ஹவருக்கு போயிடலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சப்ளைல மிட்டிகேட் பண்ணிட்டு நமக்கு செல் வந்து ஆவான் அப்படின்ட்டு ஒரு பிளான் வந்து குடுத்துருந்தோம். டெய்லியோட சப்ளைல. டெய்லில மிட்டிகேட் பண்ணா, இந்த இடத்துல பிஓஎஸ் குடுத்தான், சோர்ச் குடுத்தான், இந்த இடத்துல சப்ளை குடுத்தான். ஓகேங்களா? இந்த சப்ளைல என்ட்ரி வந்து போயிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான வந்து சப்ளை. கன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கான், சப்ளை குடுத்துருக்கான். இதில தான் நமக்கு வந்து என்ட்ரி. ஓகேங்களா? இந்த இடத்துல என்ட்ரி குடுத்து, டிபிய வந்து ஹிட் பண்றான். எகைன் மார்க்கெட் ஒரு மூவ் குடுத்து பிஓஎஸ்ஸா கம்ப்ளீட் பண்றான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி வந்து ட்ரை பண்ணோம். இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், என்ட்ரி குடுக்கல. ஸோ இத அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு, நம்ம என்ன பண்ணோம்னா, வெயிட் பண்ணலாம். நமக்கு அடுத்த என்ட்ரிக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். இந்த இடத்துல பிஓஎஸ் வந்து மார்க்கெட் குடுத்திருந்தான். பிஒய்ஸ் குடுத்த உடனே இந்த சப்ளைல என்ட்ரி ட்ரை பண்ணலாம் அண்ட் இந்த சப்ளைல என்ட்ரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வந்து குடுத்திருந்தேன். ஓகேங்களா? இந்த சப்ளைல மார்க்கெட் உள்ள வந்தான். 15 மினிட்ஸ் போனோம். 15 மினிட்ஸ்ல போயிட்டு நம்ம பை வந்து எடுத்திருந்தோம். ஸோ இது லாஸ்ட் வீடியோலயே வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். இதுல எப்படி நான் பை வந்து எடுத்திருந்தேன். எஸ்எல் எங்க பிளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். அத பாருங்க. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல என்ட்ரி வந்து எடுத்திருந்தான். ஸோ ஓவராலா நம்ம இந்த என்ட்ரிய பிரேக் ஈவன் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ. ஓகேங்களா? பிரேக் ஈவன் பண்ணிட்டோம். பிரேக் ஈவன் பண்ணி இப்போ பிரேக் ஈவன்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ டிபி வந்து எங்க குடுத்துருக்கேன்னா 4 ஹவர்னுடைய இங்க இருக்கக்கூடிய இந்த 4 ஹவர்னுடைய லோல வந்து குடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதுல நான் எடுத்த ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, $140 வந்து ரிஸ்க் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்னோட கேப்பிட்டலுக்கு 0.5% நியர்லி 0.5% கம்மி தான் இது. ஓகேங்களா? இப்போதைக்கு. ஸோ $140 வந்து நான் ரிஸ்க் வந்து எடுத்திருக்கேன். இப்போ ரன்னிங்ல தான் இருக்கு. யூஎஸ்டி செஃப் வந்து ரன்னிங்ல தான் இருக்கு. எனக்கு எப்போ இந்த டிபி ஹிட் ஆகுதோ, என்னோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, இந்த டிபி ஹிட் ஆகணும். இந்த லோவுக்கு போகணும். இதுதான் என்னோட
எக்ஸ்பெக்டேஷன். இந்த லோவுக்கு போகணும்னு தான் மார்க்கெட் இப்போ சொல்லியிருக்கு. அப்போ இந்த லோவில் தான் நம்ம டிபி வைக்கணும். நம்ம நடுவுலலாம் வந்து எக்ஸிட் ஆயிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த லோக்கு டிபி வந்து ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா, இதில் எனக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் $3,600 வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நான் லாஸ் வந்து பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இது $850 வந்து லாஸ்ட் வீக்கில் நான் லாஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? $850 வந்து லாஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ஒரு டிபியோட வேல்யூ மட்டுமே $3,600. ஓகேங்களா? இந்த ஒரு டிபியோட வேல்யூ மட்டும். அப்போது இதில் நான் இன்னொரு $150 வந்து லாஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இல்லை $1,000 நான் வந்து லாஸ் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? $1,000 நான் லாஸ் பண்ணிடுவேன். ஓகேங்களா? அப்போது இதில் ஒரு டிபி ஹிட் ஆனாலே போதும். இது எல்லாமே கவர் பண்ணி நமக்கு $2,600 வந்து ப்ராஃபிட் வரும். இந்த ஒரு என்ட்ரியில் மட்டும். அப்போது 5 என்ட்ரி எஸ்எல் வந்திருக்கு. ஒரு என்ட்ரி கூட டிபி வராதா? அந்த ஒரு டிபின்றது ரொம்ப பெருசாக இருக்கணும். ஓகேங்களா? மார்க்கெட் இது டிபி வரும்னு நான் சொல்லலை. எஸ்எல்லும் போய் ஹிட் ஆகலாம். எஸ்எல் கிடையாது, பிரேக் ஈவனும் ஹிட் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ டிபி வந்தால் கவர். அப்படி டிபி வரலன்னா நம்ம ரிஸ்க் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சிட்டோம். அதனால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ட்ரேட்லாம் வந்து பார்த்தோம். யூரோ யூஎஸ்டி, அடுத்து யூஎஸ்டி ஜேபிஒய், இதெல்லாம் வந்து ட்ரேட் வந்து பார்த்தோம். இந்த ஒரு ட்ரேடில் பிடிச்சாலே எனக்கு ரிஸ்க்கெல்லாம் கவர் ஆகிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா $1,300 வந்து ப்ராஃபிட் இருக்குது. இதில் நான் என்ட்ரி போயிருக்கிறதுல. ஓகேங்களா? ஸோ $1,300 இல்லை, $1,000 சம்திங். அப்போது நான் பிரேக் ஈவன் பண்ணி ஒரு $150 நான் ப்ராஃபிட்லேயே இருப்பேன். அப்போ இது எனக்கு டிபி வந்து ஹிட் ஆகுதுன்னா இது பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும். ஒவ்வொரு என்ட்ரிலையும் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதனால் லாஸ் ஆகுது அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா நமக்கு வந்து செட் ஆகாது. இந்த பிஸ்னஸே செட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ லாஸ் ஆனால் அதை கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் மட்டும் இந்த பிஸ்னஸை பண்ணணும். ட்ரேடிங்கன்றதே பண்ணணும். ப்ராஃபிட் மட்டும்தான் வரும் அப்படின்ட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டே வராது கடைசியில். ஓகேங்களா? ஏன்னா லாஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. அப்போ லாஸ் ஆனால் நான் அதை ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இதில் ஈஸியாக சிம்பிளாக இதில் வந்து ட்ரேடு வந்து பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். இது ஒரு ஈஸியான பிஸ்னஸ். நீங்கள் போய் ஒரு டீ ஷாப்பை வைக்கிறீங்க, இல்லை ஒரு ஹோட்டல் வைக்கிறீங்க, இல்லைனா வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, க்ளோத் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் தான் ரொம்ப கஷ்டம் இருக்குது. இதில் நம்ம உட்காந்த இடத்துல இருந்தே ஈஸியாக நம்ம நாலேஜை இது பண்ணி ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேங்களா? சிம்பிளாக ட்ரேட் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் நமக்கு ரொம்ப வருஷம் டைம் எடுக்கும். அது டிபெண்ட்ஸ் அவங்களோட மைண்டு தான். எனக்கு வந்து 2 வருஷம் டைம் எடுத்தது. அதனால தான் அந்த 2 வருஷம் நான் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணேன். என்ன விஷயம் பண்ணணுமோ அதை மட்டும் தான் நான் பண்ணேன். மைண்டை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு பண்ணேன். அதனால் நான் ப்ராஃபிட்டபிளுக்கு வந்துட்டேன். நல்லா நாலேஜாகவும் வந்துட்டேன். எனக்கு 2 வருஷம் ஆச்சு. இப்போல்லாம் நல்லா சூப்பரான ஒரு சப்போர்ட் இருக்குது. இப்போ நானே வந்து யூடியூப்பில் போட்டுட்ருக்கேன். நிறைய நாலேஜ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் பண்ணும்போதெல்லாம் எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. நானாக தான் என்ன நானே செதுக்கிக்கிட்டேன். இப்போ நான் வந்து இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன்னா இதில் நீங்கள் பார்க்கும்போது ஏதாவது 1% நீங்கள் ஒரு விஷயம் கற்றுப்பீங்க. ஏதாவது ஒன்றாவது கற்றுப்பீங்க. ஓகேங்களா? அப்போது அந்த மாதிரி கற்றுக்கிட்டே வரீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ்ன்றது உங்களுக்கு ஒரு 6 மந்த் 1 இயர் கூட டைம் எடுக்கும். 2 இயர்ஸுக்கு பதிலாக ஒரு 1 இயர்லேயே நீங்கள் முடிச்சிருவீங்க. அப்போது அந்த 1 இயரை நீங்கள் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணணும். சோஷியல் மீடியா, யூடியூப்லாம் தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணணும்னா கரெக்டாக சோஷியல் மீடியா, யூடியூப்பில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைமே வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் சோஷியல் மீடியாஸில் போயிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் கூட அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அதில் இருந்து ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. அந்த 15 மினிட்ஸை இதுக்காக ட்ரை பண்ணுங்கள். அப்படியே இந்த 15 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் பண்ணலாம், இன்னும் ஒரு 1 ஹவர் பண்ணலான்ற இன்ட்ரெஸ்ட்டாக போயிடும் உள்ள. அப்போ நிறைய விஷயம் கற்றுப்பீங்க. ஓகேங்களா? நான் சொல்கிறத உங்களோட டேபிளோ, உங்களோட டோரோ, உங்களோட கதவோ இல்லைனா உங்களோட நெத்திலேயோ கூட எழுதி வச்சுக்கங்க. இன்றைக்கி சார்ட்டை ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்த பார்க்கணும். மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்கான்றதே பார்க்கணும். நம்ம ஏன் ப்ராஃபிட் பண்ணலாம், நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. சார்ட்டை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணிகிட்ருக்கான், மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்கு, கேண்டலோட கலர் என்னன்னு கூட சும்மாவது உட்காந்து பாருங்கள். ஏன்னா என்னோட லேர்னிங் டைமில் நான் சார்ட்டை பார்க்கும்போது எனக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்போ சார்ட்டை பார்க்குறதுக்கே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்போ எனக்கு நானே ஒரு ரூல் வந்து வச்சுக்கிட்டேன். டெய்லியும் ஒரு 1 ஹவராவது சார்ட்டை சும்மாவது பார்க்கணும். அப்போ நான் சும்மா பார்க்கும்போது ஏதாவது ஒரு சின்ன ஒரு 0.5% எனக்கு ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று தெரியும். ஓகேங்களா? அப்போ அதை பார்ப்பேன். ஓகே, அப்போ இது என்னமோ ஒரு மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்ட்டு என் டைரியில் எழுதி வச்சுப்பேன். ஓகேங்களா?
அப்போது ஒவ்வொரு நாளும் பார்க்க பார்க்க நிறைய விஷயங்களை கண்ணில் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்போது எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு இதுதான் விஷயமா? அடப்பா இவ்வளோ இவ்வளோ சிம்பிளாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி மைண்டு மாறிடும். ஆனால் இது மைண்டு மாறுறதுக்கு, இந்த ஸ்கில் டெவலப் ஆகிறதுக்கு எனக்கு 2 இயர்ஸ் ஆச்சு. உங்களுக்கு 1 இயர் ஆகலாம், 5 மந்த் ஆகலாம், ஏன் 5 இயர்ஸ் கூட ஆகலாம். அது டிபெண்ட்ஸ் உங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக சார்ட்டை சும்மாவது உட்காந்து பாருங்கள். பார்க்கும்போது எப்படின்னா, சும்மா இப்படி மேலே போயிட்டுருக்கான், கீழே போயிட்டுருக்கான் அப்படி பார்க்கக்கூடாது. ஏதாவது ஒரு ரூலை எடுத்து பார்க்கணும். ப்ரைஸ் ஆக்ஷனோ, எஸ்எம்சியோ, வைகாஃபோ, ஐசிடியோ ஏதோ ஒன்று எடுத்து அதில் சும்மா மார்க்கிங் பண்ணிவிட்டு பார்க்கணும். ஓ இப்படிலாம் போயிட்டுருக்கான், நல்லா போயிட்டுருக்கான் அப்படின்ட்டு அப்படி பாருங்கள். நார்மலாக பார்க்காம ஏதோ ஒரு ரூல் எடுத்து பாருங்கள். ஓகேங்களா? நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பண்ணலாம். ரிஸ்க்கை மெயின்டைன் பண்ணி பண்ணுங்கள். அதுதான் ட்ரேடிங்கோட ஹார்ட். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, நான் இந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிற வீடியோ கான்செப்ட்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கோம் உங்ககிட்ட இருந்து அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தோணுது அப்படின்னா, ஃப்ரீ லேர்னிங் ஃப்ரம் இயர் அப்படின்ட்டு கமெண்டில் வந்து கண்டிப்பாக போடுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை போடுங்க. ஒர்த் இட், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, எது தோணுதோ அதை வந்து கமெண்டில் வந்து பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லைக் வந்து பண்ண மறந்துடாதீங்க. 1000 லைக் எனக்கு வேணும். அது பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ லைக் வந்து பண்ண மறந்துடாதீங்க. யூடியூப்க்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களோட ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஓகே. நம்மளோட கோர்ஸ் பற்றி ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? நம்மளோட கோர்ஸை ஹை எண்டுக்கு கொண்டு போகிறோம். ஸோ கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்கள ப்ராஃபிட்டபிள் கொண்டு வரணும். இதுதான் என்னோட கோல், என்னோட டார்கெட். அவங்களோட மைண்டை எப்படின்னா, ட்ரேடிங்னா என்ன, ரியாலிட்டி என்ன, ட்ரேடிங்கில் என்ன நடக்குது, ட்ரேடிங்கில் நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம், ட்ரேடிங்கோட ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டி சொன்னால் நிறைய பேருக்கு பிடிக்காதுன்றதோட இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஓகேங்களா? ட்ரேடிங்கில் உள்ளே வந்தாலே கொடியில் புரளலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு நினைப்பாங்க. ஏன்னா உண்மையை சொல்லும் போது கசக்க தான் செய்யும். ஓகேங்களா? உண்மை தெரிஞ்சால் தான் நம்ம லாபத்துக்கு போக முடியும். உண்மை தெரிஞ்சால் தான் நம்ம ப்ராஃபிட்டபிளுக்கே போக முடியும். அப்போது உண்மையை தான் நம்ம சொல்லணும். உண்மையை வச்சு தான் நம்ம ட்ரேடு வந்து கற்றுக் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. சில பேர் வந்து 10 டேஸ்லேயே கற்றுப்பாங்க. சில பேர் வந்து 5 இயர்ஸ் கூட ஆகலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட கோர்ஸ் ஸ்ட்ரக்சரை நீங்கள் உள்ளே வந்துட்டு நீங்கள் ப்ராஃபிட்டபிளுக்கு மூவ் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை வந்து நான் அனலைஸ் பண்ணி ஏன் வந்து லாஸ் ஆகுறாங்க, ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ண மாட்டாங்க, எதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸுக்கு கொஞ்சம் கெயின் பண்ணுறாங்க, நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ப்ராஃபிட்டுக்கு போகிறாங்க, லாஸுக்கு போகிற ரீசன் என்ன அப்படின்றத நான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி அதுக்கு சப்போர்ட் நம்ம கொடுக்கணும். அவங்களோட அந்த ட்ராபேக்கில் போய் அந்த எந்த இடத்துல அவங்க ஃபால்ட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல நம்ம வந்து எஃபர்ட்டை போட்டால் அவங்க ப்ராஃபிட்டபிளுக்கு வருவாங்கன்றத ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்காகவே ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் பில்ட் பண்ணி அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் லான்ச் பண்ணல. ஓகேங்களா? ஒர்க் அவுட் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக போடுறேன். ஓகேங்களா? என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி ஒரு கோர்ஸோட டீட்டெயிலை பற்றி ஃபுல்லாக வரும். அதை நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நான் இந்த யூடியூப்பில் போட்டுட்ருக்கிற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸுக்காக கிடையாது. நான் யூடியூப்பில் போட்டுட்ருக்கிற வீடியோஸ் எஸ்எம்சி தெரிஞ்சவங்க என்னோடய வீடியோவை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இந்த ட்ரேடிங்கில் அடி மேலே அடி வாங்கியிருப்பீங்க. அவங்களுக்கு வந்து நான் கோர்ஸ் வீடியோ போடும்போது அப்போது அதில் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ நம்ம கோர்ஸோட ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கணும். நம்ம லேர்னிங் பண்ணுற ட்ராக்கு கரெக்டாக இருந்தால் தான் நம்ம ப்ராஃபிட்டபிளுக்கு வர முடியும். அதுவும் இல்லாமல் டைமை நீங்கள் கொடுக்கணும். உள்ளே வந்த உடனே பார்த்துட்டு 10 நாளில் ஒரு கிளாஸை வந்து பார்த்துட்டு அடுத்த 11ஆவது நாளில் ட்ரேட் பண்ணிங்கன்னா யாருனாலையுமே முடியாது. ஓகேங்களா? கடவுளே வந்தாலும் இதில் முடியாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகணும். நம்மளோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். நம்மளோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டாலே போதும். அதுலேருந்து நம்ம ப்ராஃபிட்டபிள் கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? என்னோட ஆவரேஜ் 9 எஸ்எல் 1 டிபி. ஓகேங்களா? இதுதான் என்னோட ஆவரேஜ். நான் 9 எஸ்எல் வாங்குவேன், 7 எஸ்எல் வாங்குவேன், 5 எஸ்எல் வாங்குவேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் 9 எஸ்எல் வாங்கினேன்னா 1 டிபிக்கு நான் கொண்டு வந்தேன். 1 டிபி நான் கெட் பண்ணிடுவேன், எடுத்துருவேன் 1 டிபியை. அப்போது இதில் தான் என்னோட ஸ்கில்லை கொண்டு போய் டெவலப் பண்ணணும். அப்போது 9 எஸ்எல் வாங்குறேன்னா அந்த 9 எஸ்எல் சின்னதாக இருக்கணும், அந்த டிபி ரொம்ப பெருசாக இருக்கணும்.
ஓகேங்களா? இதில நான் ஃபோக்கஸ் பண்ணேன். டிபிய பெருசா பண்றதில நான் ஃபோக்கஸ் பண்ணி அதில சக்சஸ் ஆனேன். லாஸ சின்னதா பண்றதில ஃபோக்கஸ் பண்ணேன். அதிலயும் சக்சஸ் ஆனேன். ஓகேங்களா? 10 டிபி ஒரே ஒரு எஸ்எல். இல்லன்னா 7 டிபி 3 எஸ்எல். 5 டிபி 5 எஸ்எல். இதெல்லாம் வந்து மித்து தான். ஓகேங்களா? 7 எஸ்எல் 7 டிபி 3 எஸ்எல் அப்படின்றது ஒரு மித்து தான். ஓகேங்களா? இதில ஒரே ஒரு டிபி 9 எஸ்எல். அதுக்குன்னு எல்லாமே ஒரே டிபி 9 எஸ்எல் வராது. இந்த மேக்ஸிமமான லாஸ நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். 9 எஸ்எல்னா 1 டிபி கூடவா எடுக்க மாட்டீங்க. அந்த 1 டிபின்றது பெருசா இருக்கணும். லாட் அதிகமா போட்டு பெரிய ப்ராஃபிட் புடிக்கணும் வித் சின்ன ரிஸ்க்ல. ஓகேங்களா? இந்த மாரி பண்றோம் அப்படின்னா, இது என்னோட ஆவரேஜ். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாரி ஆவரேஜ் மாறும். ஓகேங்களா? அந்த ஆவரேஜ கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டுபிடிக்காமலே நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம்னா, ப்ராஃபிட் வரும், லாஸ் வரும். அப்புறம் என்டையர் டேல நமக்கு லாஸஸ்க்கு போயிரும். ஸோ, ஆவரேஜ நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஆவரேஜ வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். ட்ரேட் பண்ணணும். அப்பதான் நம்ம ப்ராஃபிட்டபிளுக்கு வர முடியும். இது கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும். ஆனா, ஈஸியான பிசினஸ் இது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே. பிலாசபிலாம் பேசியாச்சு. ஸோ, கிளாஸ வந்து இதோட இந்த வீடியோ வந்து இதோட முடிக்கலாம். ஸோ, கோல்டு வீடியோ நாளைக்கு வந்துரும். ஸோ, கோல்டு வீடியோ ஒரு நார்மல் சின்ன வீடியோவா தான் இருக்கும். அது வந்து கண்டிப்பா பார்த்துருங்க. பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ, எவ்ரி வீக் லைவ் வரலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு எப்போ 6000 சப்ஸ்கிரைப் வராங்களோ, அப்போ நான் எவ்ரி வீக் லைவ் வந்து அந்த வீக்ல என்னென்ன மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்றத லைவ் வந்து நான் சொல்லிருவேன். ஓகேங்களா? எனக்கு எப்போ 10,000 ஃபாலோவர்ஸ் வராங்களோ, நான் லைவாவே என்ட்ரி எடுக்க ஆரம்பிச்சுருவேன். யூடியூப்ல லைவ்ல வந்து என்ட்ரிஸ் வந்து பிளேஸ் பண்ண ஆரம்பிப்பேன். ஓகேங்களா? ஸோ, சப்ஸ்கிரைப் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அத கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.